ரோகிணிக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குன்னு முத்துக்கு தெரிய வருது. இதை கேட்ட நம்ம ரோகிணிக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே மீனாவும் முத்தும் போய் நம்ம சுஜிட்டையும் நம்ம ரவிட்டையும் போய் பணம் கேட்குறாங்க. நம்ம மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரு நான் செஞ்சு கொடுத்தா எனக்கு நல்லா லாபம் கிடைக்கும், இது பெரிய ஆர்டரு, இது நான் செஞ்சு கொடுத்தா எனக்கு அடுத்தடுத்து நிறைய ஆர்டரு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணி உங்களுக்கு எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னானா நானும் சுஜியும் இருக்கோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, உடனே ரவி நான் உன்கிட்ட பணம் கேட்டால் எதுவும் நீ கேட்டு தரலைன்னா எனக்கு மனசு ரொம்ப கவலையாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மீனாட்ட. அது நான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டு ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மீனா தான் சொன்னா நம்ம சுஜிட்டையும் நம்ம ரவிட்டையும் கேட்டால் கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால தான் நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இல்லைண்ணா நீ எதுக்குண்ணா என்கிட்ட கேட்க வெட்கப்படணும், நீ எனக்கு கூட பிறந்த அண்ணன், எனக்கு எந்த உதவினானா நீ தான் செய்ய போகிற. நீ பிஸ்னஸில் நம்ம அண்ணி வந்தால் பெரிய ஆளாக ஆகுனா நமக்கு தானே பெருமை. நீ மற்றவங்களாம் நினைக்காத, அவங்க தான் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக நான் அன்னிக்காண்டி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க சுஜி சொல்கிறாங்க, எனக்கு கூட பிறந்த அக்காவாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி இவங்க வளர்ந்து வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மீனா எனக்கு உங்களுக்கு எவ்வளோ பைசா தேவை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா போதும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே சுஜி நான் ரெடி பண்ணி தந்துடுதேன் அப்படின்னு சுஜியும் ரவியும் சொல்லியிருந்தாங்க. பணத்தை வாங்கி கொண்டு வைக்கிறாங்க. வச்சு முடித்தோடனே இந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா. விஜயா இந்த மீனா வளர்ந்து வரதை நான் இந்த சுஜியும் இந்த ரவியும் பணம் கொடுக்குறாங்க. இதே நம்ம மனோஜியும் இந்த ரோகிணியும் கஷ்டப்படும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜயா. இதை போய் ரோகிணிகிட்ட போய் வத்தி வைக்கிறாங்க விஜயா. என்ன ரோகிணிகிட்ட போய் இங்கே பார்த்தியா அந்த மீனா வளர்ந்து வரணுமா, இப்போ ஏற்கனவே வீட்டில் சுத்தமாக என்னை துளி கூட மதிக்க மாட்டுக்கா, இப்போ அவளுக்கு உதவி பணம் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ரோகிணிகிட்ட நம்ம விஜயா சொல்கிறாங்க. என்ன 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களா? ஆமாம் ரோகிணி, அவங்க வளர்ந்து வரணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படும் போது எந்த உதவியாவது இவங்க 2 பேரும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சீக்கிரத்திலே இந்த ஸ்டோர் ரூமை உங்கள் பேருக்கு பணத்தை எப்படியா ரெடி பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக ஆயிருங்க, இல்லாட்டினா இவங்க துளி கூட உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, சீக்கிரத்திலே நாங்கள் அந்த ஸ்டோர் ரூமை எப்படியாவது எங்கள் பேருக்கு மாற்றிருந்தோம். அந்த ஏமாற்றிட்டு போன அந்த பணத்தை நாங்கள் ஏமாந்து போன பணத்தையும் சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்களே முடிவெடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜயாட்ட ரோகிணி. உடனே சரி ரோகிணி, சீக்கிரத்தில் அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு நீ கண்டுபிடிச்சி எப்படியா ரெடி பண்ணி என்கிட்ட ஒப்படை, உனக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஆண்டி ஐஸ் வச்சு இந்த பணத்தை நமக்கே சாதகமாக பயன்படுத்திக்கணும். அந்த பணம் கொண்டு போனவனை எப்படியாவது எங்கேயாவது கண்டுபிடிச்சி அந்த சிட்டி மூலிமா அந்த பணத்தை எப்படியாவது நமக்கு தேவையாக நம்ம கண்டுபிடிச்சி வாங்கினாதான் நம்மளை இந்த வீட்டில் மதிப்பாங்க அப்படின்னு ரோகிணி மனசில் நினைக்காங்க. மனோஜிட்ட கூப்பிட்டு போய் அந்த சிட்டியை நீ சிட்டிகிட்ட பேசாத அப்படின்லாம் இருந்துக்கிட்டு இருந்தனா ஒரு காலமும் நம்மக்கிட்ட பணம் சேராது, நீ அந்த சிட்டிகிட்ட பேசு அப்படின்னு மனோஜியை அறிமுகப்படுத்தி பேச வைக்கிறாங்க நம்ம ரோகிணி. உடனே ரோகிணியும் மனோஜியும் போய் நம்ம சிட்டியை போய் பார்த்து நீங்கள் தான் மூலம் எங்களுக்கு பணத்துக்கு அந்த ஏமாற்றிட்டு போனவனை கண்டுபிடிச்சி தரணும்னு 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே சீக்கிரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி தாரோம் அப்படின்னு நம்ம சிட்டி சொல்கிறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிட்டையும் நம்ம மனோஜிட்டையும். இதை நம்ம முத்து அவங்கள போய் பார்த்துட்டு வந்ததை முத்து அவர் அந்த ட்ரெயின் சவுண்டிங்கில் வரும்போது பார்த்துருத்தாரு. இவங்க 2 பேரும் என்ன இவங்கள பார்த்துட்டு வராங்க, அப்போனா ஏதோ பிரச்சனை தான் இவங்க அடுத்தது ஆக போகிறாங்க அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க. இதை வீட்டில் மீனாட்டை சொல்கிறாங்க, இப்படி சிட்டி அந்த சிட்டி ஏற்கனவே ரவுடி, திரும்பியும் அவங்கக்கிட்ட தான் சங்காசம் வைக்கிறாங்களா இந்த ரோகிணி எப்போதுமே திருந்த மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி எப்படியாவது இந்த ஆர்டரை இவளுக்கு நடக்க விடாமல் ஆக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு விஜயாவும் நம்ம ரோகிணியும் பிளான் போடுறாங்க. இந்த நம்ம சிந்தாமணி மூலியமாக இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம்னு அடுத்தடுத்து பிளான் இப்படி தான் போட போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போக போகுது.